ஊரே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. அண்ட் இந்த படம் கண்டிப்பாக ஒரு மைல் ஸ்டோனாக அமையும். தேங்க்யூ ஃபார் பீயிங் த பிரதர் யூ ஆல்வேஸ் ஆர். ஐயோ நிறைய சொல்லணும்னு ஆசையாக இருக்கு. எந்த வித ஒரு கிளாஷும் இல்லாமல் சிவா உங்களுடைய 25th ஃபிலிமில் நான் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனக்கு மறக்க முடியாது அது. ஆல் த பெஸ்ட் டு யூ. இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து நிறைய படத்துக்கு நடக்காது, பட் இந்த படத்துக்கு நடந்திருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு இங்கே மைல் ஸ்டோன்ஸாகவும் இருக்கு. ரவி மோகன் சார் வந்து வில்லனாக நடிக்கிறாரு. அதுவே எனக்கு வந்துட்டு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. பராசக்தி எனக்கு ஒரு ரொம்ப important film, and I think on the period especially it's like past life tapping. It's a very very deep character எனக்கு and the closest to me till date. ஒரு டைரக்டருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு வாழ்க்கை வாழலாம். I think பராசக்தி has given me everything. ஃப்ரீடம் கிடைச்ச ஒரு 15 years கழிச்சு I don't think காசு பணம் ஆசை அதெல்லாம் ரொம்ப கம்மி. வணக்கம். வணக்கம் மேம். ஃபர்ஸ்ட் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி உங்களோட அழகை பத்தி பேசணும். அவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. முன்னாடி ஓடி. ஓகே, ஸோ ஐ ஷுட் சே த பிரெயின் ஆஃப் பராசக்தி. எப்படி வந்து பராசக்தி அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வரணும், இப்படி ஒரு உலகத்துக்குள்ள எங்களை கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு இருந்தது மேம்? வணக்கம். ஆக்சுவலி ஒரு டைரக்டருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்னென்னா ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு வாழ்க்கை வாழலாம். ஒவ்வொரு வாழ்வியலில் போய் நம்ம வாழ்ந்து அந்த பாக்கியம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. அண்ட் ஆஸ் அ டிரெக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது மட்டும்தான். பீட் இறுதி சுற்றில் ஒரு குத்துச்சண்டை வீரரோட வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை சூரிய போட்டில் ஏவியேஷன், இங்கே வந்து 60களில் போயிட்டு எட்டி பார்த்து அங்கே வாழ்ந்து ஒரு 5 வருஷமாக வந்ததில் வந்து எனக்கு நான் என்ன பண்ண பராசக்திக்கு நான் பிரெயின் ஆஃப் பராசக்தி கிடையாது. ஐ திங்க் பராசக்தி ஹாஸ் கிவன் மீ எவ்ரிதிங். ஏன்னா அந்த டைமில் வாழ்ந்தவங்க வந்து ரொம்ப சிம்பிள். ஃப்ரீடம் கிடைச்ச ஒரு 15 years கழிச்சு ஐ டோன்ட் திங்க் காசு பணம் ஆசை அதெல்லாம் ரொம்ப கம்மி. அவங்கக்குள்ளே இருந்தது வந்து ஒரு ஃபயர், ஒரு பேஷன், ஒரு யங் நேஷன். நம்ம இந்தியா வந்து ரொம்ப யங் நேஷன். அண்ட் ஆல் தீஸ் பீப்புள் ஃபாட் ஃபார் எவ்ரி ரைட். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். இந்த படத்தில் அதை பற்றி தான் நாங்கள் பேசியிருக்கோம். அண்ட் எனக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இட்ஸ் டையிங். ஐ ஃபீல் இட்ஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் நியூக்ளியர். அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 60களில் எப்படி இருந்தாங்க ஒரு குடும்பம், ஒரு அண்ணன் தம்பி, ஒரு பொண்ணு, அப்புறமா வந்து அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எங்களுக்கு பீரியட் ப்ராப்ஸாக இருக்கட்டும், லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், ஜுவல்லரியாக இருக்கட்டும், அண்ட் முகங்களாக இருக்கட்டும். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கூட அவங்க ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி அந்த பீரியடுக்கு ஏற்ற முகமாக இருக்கும். அப்படி தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். We tried our best, but the best part of it is I got to live 60s. அந்த 60களில் போய் நான் வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். பராசக்தி எனக்கு நிறையவே கொடுத்துச்சு. ஐ ஹோப் நீங்கள் வந்து இந்த எக்ஸிபிஷன் பார்க்கும்போது லைக் whatever this tour, நாங்கள் அந்த செட்டில் வந்து என்னென்ன ஃபீல் பண்ணோமோ, லைக் அந்த ப்ராப்பர் லைக் யூனோ லேண்டர்ன்ஸாக இருக்கும், ஒரு சிம்னியாக இருக்கும், அப்புறமா வந்து ஒரு ஸ்லேட்டு பல்பம், எது எடுத்தாலும் அது ஒரு நாஸ்டால்ஜியா. இதெல்லாம் வந்து நம்ம டைமில் இல்லாத ஒரு விஷயங்களாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அங்கேயே போயிட்ட மாதிரி இருந்துச்சு, எங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா. ஸோ அதே அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you for being here. Thank you for this initiative and this idea, ma'am. இந்த ஜெயிச்சிரணும் மாறா அப்படின்னு நீங்க வந்து ஒரு டயலாக் வச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி பராசக்தியில ஏதாவது ஒன்று இருக்கா? இருக்கு. I think we have to அப்புறமா தான் நீங்க சொல்லணும். Okay, just too excited to know about it, but thank you once again, ma'am. Thank you very much. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். First of all, I think ரொம்ப ரொம்ப நன்றி for all the அன்பு, the love that you've given, all the content இப்போ வரைக்கும், for the songs, for teaser. அண்ட் அதுக்கு தான் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி. பராசக்தி எனக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபில்ம். ஐ வெயிட்டட் அ லாட் ஃபார் த ரைட் லான்ச் இன் தமிழ். அண்ட் தேங்க்யூ சுதா மேம் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்கிங் எவ்ரி ஒன். அண்ட் அதுக்கப்புறம் ஐ ஃபீல் லைக்
இங்கே they've displayed a lot of things. ஸோ ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, ஒரு மீனிங் இருக்குது, there's a story behind it. ஸோ அது படம் பார்த்துக்கப்புறம் I think you'll be able to correlate. பட் ப்ளீஸ் கம் என்ஜாய். உங்களோட வேர்ல்டில் இருந்து ஒரு ஹாலிடேக்கு அப்படி யூ கேன் கம் டு பராசக்தி வேர்ல்ட். வி இன்வைட் யூ ஹியர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப பேசினா ஆனால் அடுத்த இவெண்ட்டில் பேசுகிறேன், ஏன்னா திஸ் இஸ் நாட் ஃபார் யூ டு லிசன் டு மீ பட் இட்ஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் பராசக்தி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நீங்கள் வர கூப்பிட்டீங்கல்ல, இங்கே இருக்கிற எல்லா பாய்ஸும் பாருங்க ஃபுல் டைம் இதுக்குள்ளே தான் வந்துட்டு இருக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஹவ் இஸ் இட் பெர்ஃபார்மிங் இந்த பீரியாடிக் செட்லலாம் பண்ணது எப்படி இருந்தது? எனக்கு இட் வாஸ் அ ப்ராசஸ் ஆஃப் அன்லேர்னிங், ஒரு கேர் ஷிஃப்ட். And I think on the period especially, it's like past life tapping. Maybe na past life I was like her, maybe like Ratnamala I thought. But it's a very, very deep character எனக்கு and the closest to me till date. Okay, thank you once again. இன்னும் நிறைய விஷயங்கள் அப்கமிங் இவெண்ட்ஸ்ல வந்து நம்ம பேசலாம். நன்றி. Thank you very much. Welcome Adava, welcome to the world of Parashakti. Thank you. Okay, yes, please go ahead. முதல் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் இந்த சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறது. உண்மையிலே இந்த படம் பொறுத்த வரைக்கும் நான் வரும்போது தான் யோசிச்சுட்டே வந்தேன். இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து நிறைய படத்துக்கு நடக்காது, பட் இந்த படத்துக்கு நடந்திருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு இங்கே மைல் ஸ்டோன்ஸாகவும் இருக்குது. எஸ்கே பிரதரோட 25th ஃபிலிம், ஜிவி பிரதரோட 100th ஃபிலிம், அண்ட் ரவி மோகன் சார் வந்து வில்லனாக நடிக்கிறாரு. அதுவே எனக்கு வந்துட்டு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ரீலீலாவோட முதல் தமிழ் படம். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஐ திங்க் there's a lot in this film for us as actors and crew and cast and technicians-க்கும் to take away from this film. பட் அதை தாண்டி எனக்கு என்னென்னா, ஒவ்வொரு தடவை நான் செட்டில் போய் நிற்கும் போதும் நான் யோசிப்பேன், இந்த மாதிரி வந்து பார்க்குறதுக்கு இவ்வளோ நல்லா இருக்கே. இந்த வந்து இப்போ ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது எஸ் நாங்கள் எடுத்த படம் தான் பார்ப்பாங்க, பட் நாங்கள் போட்டிருக்கிற செட்டில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தோணும். பட் ஐம் ஸோ கிளாட் தட் ஆகாஷ் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு அண்ட் சுதா மேம் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு they have just created a whole different experience அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. So yeah, welcome to the world of Parashakti. Thank you once again. Thank you for joining us. ரொம்ப சந்தோஷம் and we're looking forward for your upcoming events. Thank you. நன்றி. இது வரைக்குமே உங்களை வந்து கூப்பிடும்போது யோசிக்காம டக்குன்னு உங்க பேர் வந்து கூப்பிடுவேன். இப்போ யோசிச்சு வந்து கூப்பிடுறதா இருக்கு. அதனால தான் வந்துட்டு சின்ன டிலே. And welcome ரவி மோகன் அவர்களே. Thank you. Okay, so tell me about the movie and about the set. எக்ஸ்க்ளூசிவா இன்னைக்கு நம்ம இங்க போட்டுருக்க கூடிய இந்த விஷயத்தை பத்தி. கண்டிப்பா ஊரே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. ஐ எம் ஆல்சோ இன் அ பிளேஸ் வேர் so many lovely people are here, so many great technicians are here. அவங்க முன்னாடி இந்த ஒரு எஃபர்ட் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். யாரெல்லாம் இந்த எஃபர்ட்டில் இன்வால்வ் ஆகியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். பியூட்டிஃபுல் ஐடியா, பியூட்டிஃபுல்லி எக்ஸிக்யூட்டட். ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். இதை தாண்டி 100 மடங்கு சினிமாவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாருமே, அதே டெக்னீஷியன்ஸ் வேலை செஞ்சவங்க எல்லாரும். எனக்கும் நிறைய தாட்ஸ் இருந்தது ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போகும்போது எப்படி இருக்க போகுது என்ன அப்படின்னு. பட் அந்த தாட்ஸ் எல்லாம் அப்படியே மறைஞ்சிடுச்சு. ஏன்னா என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுதா மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். எனக்கு அழகாக என்னை பிளெண்ட் பண்ணிட்டாங்க அந்த கேரக்டரில், அந்த சுச்சுவேஷனில், அந்த சர்க்கம்ஸ்டன்சஸில். தேங்க்யூ ஃபார் தட். யூ ஆர் மோர் தேன் அ சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவங்க மட்டும் இல்லை, ஆகாஷ் அடுத்தது அவர் வந்தோடனே ஆனால் வாங்கண்ணான்னு சொல்லி கூட்டு போய் ஒரு ஹீரோ வச்சு படம் எடுக்கிறதே இன்றைக்கி எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு தெரியும். 3 ஹீரோஸ் வச்சு எடுத்திருக்கீங்க, அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் இந்த ஒரு உங்களுடைய நம்பிக்கைக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியாக இந்த படம் அமையும் பராசக்தி. அண்ட் அதர்வா, தேங்க்யூ ஃபார் பீயிங் த பிரதர் யூ ஆல்வேஸ் ஆர். அண்ட் அதர்வாவோட ஐயோ நிறைய சொல்லணும்னு ஆசையா இருக்கு, கேட்கணும்னு ஆசையா தான் இருக்கு. பட் நேரம் அந்த அளவுக்கு இல்லை. அவரை பாருங்க இந்த படத்துல பாருங்க, அப்படியே லட்டு மாதிரி இருப்பார் அவரை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் யாரா இருந்தாலுமே, அந்த அளவுக்கு அழகா பண்ணியிருக்காரு. ஸ்ரீலீலா சொல்லவே நான் கிரேட்டஸ்ட் டான்சர். அண்ட் இந்த படத்தில் கிரேட்டஸ்ட் பெர்ஃபார்மராக உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கும். சிவா, தேங்க்யூ சிவா. என்னை வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த வித ஒரு கிளாஷும் இல்லாமல் அழகாக வாங்க பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம், அடிப்பட்டா கூட வாங்க, நீங்கள் ஒரு அடி வேணா அடிச்சுக்கோங்க, அப்படி வேணா
அப்படி நான் வந்து பேசி அவர் கூட நிறைய ஸ்டன் சீக்வன்சஸ் இருக்குது இந்த படத்தில். சாதாரண விஷயம் இல்லை அதெல்லாம் பண்ணுறது. தேங்க்யூ ஃபார் ஏன்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஆக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நம்ம ஜிவி 100 நாட் அவுட் ப்ரோ, கலக்கிட்டே இருங்க, நீங்கள் அவார்ட்ஸ் வாங்கிட்டே இருங்க, மக்கள் மனசில் இடம் பிடிச்சிக்கிட்டே இருங்க. ஆல் த பெஸ்ட் டு யூ. அண்ட் சிவா, உங்களுடைய 25th ஃபிலிமில் நான் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், எனக்கு மறக்க முடியாது அது. ஆல் த பெஸ்ட் டு யூ. அண்ட் பூர்ணிமா, தேங்க்யூ ஃபார் ஆல் திஸ். வணக்கம் வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? அண்ட் இந்த படம் ஒரு கண்டிப்பாக ஒரு மைல்ஸ்டோனாக எல்லாருக்கும் அமையும். சினிமாவுக்கும் இந்த படம் ஒரு மைல்ஸ்டோனாக அமையும். அந்த அளவுக்கு நான் நம்புகிறேன். இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். இன்னும் பல விஷயங்கள் பேசுவோம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில். நன்றி நன்றி. மாறி மாறி சொல்றது பார்க்கும்போதே அப்படி திருஷ்டி சுத்தி போடணும் தான் தோணுது. அவ்வளோ ரசிக்கிறாங்கப்பா. We looking forward to see the movie as well. And once again, thank you for joining us, ரவி மோகன் அவர்களே. நன்றி நன்றி.